Very good morning, parents and students. நம்ம இப்போ ரீசெண்டாக நடந்த சைனிக் எக்ஸாம் அப்புறம் ஆர்எம்எஸ் எக்ஸாம் 2024-25 பேட்ச்க்கான எக்ஸாம்ஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கான கட் ஆஃப் என்ன இருக்கும் அப்படின்றது கொஞ்சம் பார்க்கலாம்னு நினைக்கிறோம். ஓகே, ஸோ பேசிக்கலி வி ஆர் கோயிங் டு டீல் வித் ஒன்லி 6th ஸ்டாண்டர்ட் பாய்ஸ். சரிங்களா? பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கான கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம், போத் ஆர்எம்எஸ் ஆஸ் வெல் அஸ் சைனிக். இந்த ஆர்எம்எஸ் பேப்பர் வந்து ஒரு ஈஸி டு மாடரேட் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக தான் இருந்துச்சு. நாட் அதுக்கு முன்னாடி வருஷம் அந்த மாதிரி 2024 பேட்ச்ல இருந்த அளவுக்கு ஹார்டா இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் சைனிக் பார்த்தீங்க அப்படின்னா இட் வாஸ் கம்பேரிட்டிவ்லி டஃபர் தேன் லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர். 2024 கம்பேர் பண்ணும்பொழுது கொஞ்சம் டஃபராக இருந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ பேசிக்கலி மேக்ஸ் வாஸ் கொஞ்சம், அதாவது ஹார்ட் டு மாடரேட் அந்த ஸ்டேஜில் இருந்துருக்குது பேப்பர். கிட்டத்தட்ட ஒரு 5-6 கொஷின் கொஞ்சம் எல்லாமே இந்த ஸ்டேட்மெண்ட் சம்ஸாக கேட்டாங்க. ஸோ தியரிட்டிக்கல் பேஸ்ட் மோர் தேன் மேத்தமேட்டிக்கல் ரிலேட்டடாக இல்லாமல் உங்களுக்கு தியரிட்டிக்கலாக கொண்டு வந்துட்டாங்க அந்த கொஷின் அண்ட் ஆன்சர்ஸை. நிறைய வாட் இஸ் இட் கால்ட், நம்ம ஜாமெட்ரி கொஷின்ஸ் நிறையா கேட்டுட்டாங்க இந்த தடவை. கிட்டத்தட்ட ஒரு 6-7 கேள்வி ஜாமெட்ரிலேயே வந்தது. ஸோ தோஸ் பீப்புள் ஹூட் ஹவ் பின் வெரி ஸ்ட்ராங் இன் ஜாமெட்ரி, தென் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ஸ் அண்ட் சிம்பிளிஃபிகேஷன்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கவங்களுக்கு இந்த பேப்பர் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இது நம்ம வந்து ஒரு 50 கொஷின்ஸில் ஒரு 40 கொஷின்ஸ் கிராக் பண்ணுறதே கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்திருக்கும் பசங்களுக்கு. though we have given enough training to this, நிறைய மாக் டெஸ்ட் ஆகட்டும், வீக்லி நடக்கக்கூடிய அந்த ஃபுல் டெஸ்ட் ஆகட்டும், எதுலையுமே தோ பீப்புள் இந்த அளவுக்கு ஒரு டஃப்பாக நம்ம கொஷின்ஸ் எதிர்பார்க்கல. பட் இட் ஹஸ் கம் ஃபைன். தோ அவர் ஸ்டூடெண்ட்ஸ் டன் வெல். லெட் us see a கட் ஆஃப் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ ஆர்எம்எஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் தே ஹேவ் ரிவைஸ் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அதாவது ஜென்ரல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாய்ஸ்க்கு ஒரு 126 வரைக்கும் தேவோட ஸ்கோர். உங்களுக்கு அந்த குவாலிஃபைங் மார்க்ஸ் தெரியும் நான் நினைக்கிறேன். அதாவது உங்களுக்கு மினிமம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் ஒரு 40% ஆஃப் மார்க்ஸ் எடுத்துருக்கணும். அதாவது இருக்கக்கூடிய 4 சப்ஜெக்ட் இங்கிலீஷ், மேக்ஸ், ஜிகே அண்ட் இன்டெலிஜென்ஸில் இங்கிலீஷ் வந்து 35 மார்க்ஸ் எடுத்தால் மட்டுமே நீங்கள் வந்து அந்த குவாலிஃபைங் பேட்டர்னுக்குள்ளேயே போவீங்க. அதாவது மினிமம் 18 மார்க்ஸ் எடுக்கணும் நீங்கள் அவுட் ஆஃப் 50க்கு எடுத்தால் தான் நீங்கள் குவாலிஃபைங்கே ஆக முடியாது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த கட் ஆஃப்லேயே லிஸ்ட்டில் வருவீங்க ஆக்சுவலி. ஸோ அவங்க எடுத்துக்கிற கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 150 மார்க்ஸ் மட்டும்தான். மேக்ஸ், ஜிகே, இன்டெலிஜென்ஸ் மட்டும் எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு அதில் குவாலிஃபைங் பர்சன்டேஜ் இருக்குது. அதாவது 40% ஈச் இதில் எடுக்கணும் நம்ம. அதாவது 20 மார்க்ஸ் தான் எடுக்கணும். ஸோ அப்படி டோட்டல் பண்ணக்கூடிய கட் ஆஃப் உடைய அவுட்கம் தான் வெளியே வந்திருக்கு இப்போ. அதாவது ஜென்ரல் கேட்டகரி பாய்ஸ்க்கு 126 மார்க்ஸ் வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க இன்டர்வியூக்கு. சரிங்களா? 126, கேர்ள்ஸுக்கு 123. ஸோ அப்படியே கம்பேர் பண்ணி நீங்கள் எஸ்டிக்கு போனீங்க அப்படின்னா இட் இஸ் 116 அண்ட் 119. ஸோ இந்த ரேஞ்சில் தான் இருந்திருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா? ஜென்ரல் டு ஒரு 10 மார்க்ஸ் தான் டிஃபரன்ஸ் இருந்திருக்கு. ஸோ தோஸ் ஹூ ஸ்கோர்ட் பிலோ 110 ஆர் 105 அவங்களுக்குலாம் வந்து பெரிய சான்சஸ் கிடைக்கல. நம்ம அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் 100க்கு மேலே எடுத்திருக்காங்க. ஆனால் தே ஹவ் நாட் ஸ்கோர் தட், எப்படி சொல்றதுன்னா இன்டர்வியூ குவாலிஃபை பண்ணுற மாதிரி மார்க்ஸ் நம்ம ஸ்கோர் பண்ண முடியல. ஃபைன். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சைனிக் எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்றத பார்க்கலாம். சைனிக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அந்த மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40% ஃபார் ஜென்ரல் கேட்டகரி, டிஃபென்ஸ் அண்ட் ஓபிசி பார்த்தீங்கன்னா 40% ஓவராலாக நீங்கள் எடுக்கணும். அதாவது 120 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 300 யூ ஹாவ் டு ஸ்கோர் 120. அன்லைக் ஆர்எம்எஸ் பார்த்தீங்கன்னா ஆர்எம்எஸ் இங்கிலீஷ் கால்குலேட் பண்ண மாட்டாங்க, ஆனால் சைனிக்ல இங்கிலீஷும் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ஆங்கிலி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 40% ஆஃப் மார்க்ஸ் 120ஆவது நீங்கள் எடுத்துருக்கணும். ஆனால் மினிமம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 25% எடுத்தால் போதும். ஸோ மினிமம் மார்க்ஸை மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 38 இன் மேக்ஸ், 13 இன் அதர் சப்ஜெக்ட்ஸ்லையும் கால்குலேட் பண்ணீங்கன்னா 77 மார்க்ஸ் தான் வரும். ஸோ தட் இஸ் நாட் அ ஹார்ட் அண்ட் சீக் ரூல். இங்கே வந்து ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு மேக்ஸில் வீக்காக இருக்கலாம், இல்லை எப்படி சொல்ல ஜிகேல வீக்காக இருந்திருக்கலாம். ஸோ மினிமமாக ஒரு 13 மார்க்ஸாக எடுத்துருக்கணும் அவங்களோட அந்த சப்ஜெக்டில்.
ஸோ ஸ்ட்ராங்கர் சப்ஜெக்ட்ஸ்ல நம்ம மேக்ஸிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ல மினிமம் 40% வச்சுட்டாங்க. ஸோ 120 மார்க்ஸ் தே ஹேவ் டு ஸ்கோர் அட் எனி காஸ்ட். ஃபைன். ஸோ அந்த பேட்டர்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 இயர்ஸ் நம்ம நம்ம ஒரு அனாலிசிஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 23 உடைய பேப்பர் கொஞ்சம் ஹார்டா இருந்ததுன்னு சொல்றாங்க. 24 வந்து ஸோ மாடரேட் டு ஈஸி. ஸோ இந்த இந்த பேட்டர்ல இருந்துச்சுன்னு சொல்ல வராங்க. ஸோ 25 பேப்பர் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் இன் பிட்வீன் ஆஃப் தீஸ் டூ. ஸோ மாடரேட்டுன்னு சொல்ல முடியாது, ஹார்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ ரெண்டுக்கும் நடுவில் இருந்திருக்கு. ஸோ அந்த அந்த மார்க்ஸ் பேட்டர்ன் நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். ஸோ லெட் அஸ் டேக் ஜென்ரல் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2023 பாய்ஸ் ஸ்கோர் பண்ண 238 தே ஹேவ் கால்ட் ஃபார் மெடிக்கல்ஸ். லாக் பண்ணி மெடிக்கல் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ நமக்கு சைனிக்ல வந்து இன்டர்வியூ இல்லை, டைரக்டா மெடிக்கல் தான் உங்களுக்கு. நீங்க கவுன்சிலிங்ல சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க கொடுக்குற சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்கூலுக்கு நியர்பையா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல யூ வில் பி கால் ஃபார் மெடிக்கல். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அன்ரிசர்வ்ல 238 2023லையும் 2024ல 254 வரைக்கும் தே ஹவ் கால் ஃபார். சரிங்களா? அப்போ ரேங்கிங் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 4870 வாஸ் அ ரேங்கிங் ஃபார் அன் ஜென்ரல் கேண்டிடேட். சரிங்களா? ஜென்ரல் கேண்டிடேட் 4000 ரேங்கிங் வரைக்கும் இருக்கு. ஸோ அந்த அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா நம்ம அட் ப்ரெசென்ட் வந்து வாட் ஒரு ஜென்ரல் கேண்டிடேட் எப்படி எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா வி ஆர் சூசிங். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 250 மார்க்ஸ் ஆகுது ஒரு பாய் ஆஃப் ஜென்ரல் கேண்டிடேட் ஷுட் ஸ்கோர். கிட்டத்தட்ட 250 மார்க்ஸ் ஆகுது இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 5000 ரேங்கிங் குள்ள இருந்தாங்க அப்படின்னா தே ஆர் இன் தி சேஃப் ஜோன். அவங்களுக்கு டெஃபினட்டா வரும். அமராவதி நகர்ல வரும் நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம we can expect. ஸோ அதர் ஸ்கூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து we are going to fill up 9 அதர் ஸ்கூல்ஸ் இல்லைங்களா? ஸோ நம்ம அதை டேரக்ட் பேஸ்டா எப்படி ஃபில் பண்ணலாம் என்னன்றது நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் அமராவதி நகர் உங்களுக்கு ஹோம் ஸ்டேட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மினிமம் ஒரு 5000 ரேங்கிங்குள்ள ஜென்ரல் கேட்டகரி பாய்ஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும். 5000 ரேங்கிங் ஓகேங்களா? அது கேர்ள்ஸ் எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காம்படிஷன் ஜாஸ்தி. ஒரு 3000 ரேங்கிங்குள்ளேயாவது இருக்கணும். ஒரு 260 ஸ்கோர் பண்ணணும். அப்படியே நீங்க எஸ்சி எஸ்டி கம்பேர் பண்ணி பாருங்க, 230 270 அந்த மாதிரி போயிடுச்சு. போன தடவைலாம் பார்த்தீங்கன்னா எஸ்சி கேர்ள்ஸ் கேண்டி ஒன்று 263 வரைக்கும் ரேங்க் ஸ்கோர் பண்ணிக்காங்க, விச் இஸ் ஓவர் அண்ட் அபவ் ஜென்ரல் கேட்டகரி. ஸோ ஹெவி காம்படிஷன் இன் எஸ்சி கேட்டகரி கேர்ள்ஸில் நமக்கு பார்க்க முடியுது நம்மளால. ஸோ ஸ்கோரிங் பேட்டர்ன் வந்து ஏன்னா காம்படிஷன் லெவல் வந்து இயர் பை இயர் இஸ் கெட்டிங் வாஸ்ட், ரொம்ப ஜாஸ்தியாக போகிறது. நம்ம தான் நம்மளைய காம்படிட்டிவாக மாற்றிக்கிற ஒரு வழி இல்லை. ஸோ இந்த இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபை வந்து நீங்கள் கொஞ்சம் உள்வாங்கி பாருங்க. ஸோ ஒரு ஒரு எஸ்டி கேண்டிடேட் வந்து பாய் கேண்டிடேட் ஒரு 85,000 ரேங்கிங்குள்ளே இருந்தாருன்னா அவருக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். 85,000 ரேங்கிங். எஸ்சி கேண்டிடேட் பொறுத்த வரைக்கும் ஒரு 20,000 இருக்கணும். 190 ஸ்கோரை வச்சு 20,000 ரேங்கிங்குள்ளே இருந்தார் அப்படின்னா அவருக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஓபிசிக்கு 235 and 10,000. ஸோ 10,000 ரேங்கிங்குள்ளே இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ரேங்கிங் வரும், உங்களுடைய சார்ட்ல ரேங்கிங் வரும் பொழுது அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்படியே ஜென்ரல் பார்த்தீங்கன்னா மினிமம் 5000 ரேங்கிங். சரிங்களா? ஸோ இந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பசங்க ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா யூ டெஃபினெட்லி கோ அண்ட் ஹேவ் நம்ம ஹோம் ஸ்டேட் கிடைக்கும்ன்ற ஒரு ஹோப் நீங்கள் வச்சிருக்கலாம். அதுவும் இந்த தடவை அமராவதி நகரில் சீட்ஸ் ஆர் வெரி லெஸ். ஜென்ரலாக 90 சீட்ஸ் கொடுப்பாங்க, இந்த தடவை 65 சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி ஒரு 25% ஆஃப் சீட்ஸ் ஹஸ் பீன் கட் ஆஃப், நாட் ஒன்லி ஃபார் அமராவதி நகர். சர்டன் ஓல்டு ஸ்கூல்ஸ்க்குலாம் வந்து அவங்க ஒரு இது மாதிரி கட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. 80 சீட்ஸ் 70 சீட்ஸ்ன்னு கட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அது ரீசன் என்னன்னு தெரியல. ஸோ நமக்கு கீ வெளியே வந்து நம்ம சேலஞ்ச் பண்ணுறது என்ன கொஷின்ஸ்லாம் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதுலையும் நம்ம வில் பி புட்டிங் அப் வீடியோ ஆன் தட் ஒன்ஸ் கீஸ் ஆர் ரிலீஸ்ட். ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் த ரிசல்ட் பை திஸ் வீக்கெண்ட். இந்த ஏப்ரல் எண்டுக்குள்ளேயே வந்துடும் நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா நம்ம இன்னும் 2 நாள் தான் கவுன்சிலிங் இருக்கு. ஸோ அதனாலேயே இந்த வீடியோ நான் முன்னாடியே போடுறேன். தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் ஹூ ஃபர்காட் டு புட் ஆர் கவுன்சிலிங் என்ரோல் பண்ணாமல் இருக்கிறவங்க தயவு செஞ்சு என்ரோல் பண்ணுங்க. இது நமக்கு ஒரு அரிய வாய்ப்பு. ஒரு இராணுவத்து பள்ளியில நம்ம படிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய வாய்ப்பு. காம்படிஷன் ஹெவியா இருக்கு அமராவதி நகருக்கு. ஸோ அட்லீஸ்ட் நம்ம நியர்பை ஸ்கூல்ஸ்க்கு நம்ம வேணும் அப்படின்னா இந்த கட் ஆஃப் இன்னும் கன்ஃபார்மா ஏறும். அதர் ஸ்கூல்ஸ்க்கு வேணுமா இருந்ததுன்னா டெஃபினட்டா இதுல இருந்து ஒரு 10 மார்க்ஸ் சேர்த்து இருந்தா மட்டுமே நம்ம எடுத்துட்டு போக முடியும். இப்போ ஜென்ரல் கேட்டகரி இருக்க பையன் வந்து ஒரு 250 இருக்கான் அப்படின்னா
ஒரு 260 ஒரு ஸ்கோர் எடுக்கிற பையனுக்கு தான் அதர் ஸ்டேட்ஸ் உடைய நம்ம எடுக்க முடியும். ஏன்னா அங்க காம்படிஷன் என்ன ஹெவி, ரொம்ப ஹெவி. ஏன்னா நம்ம வந்து ஒரு 50 ஸ்டேட்ஸ் ஹோம் ஸ்டேட்ஸ்க்கு நம்ம காம்பீட் பண்றோம் அப்படின்னா, அதர் ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 சீட்டு தான் அவங்க அலோகேட் பண்ணிருப்பாங்க. அந்த 10 சீட்டுக்கு மீதி இருக்க 32 ஸ்கூல்ஸ்க்கான கேண்டிடேட் அதுல வந்து உங்களுக்கு மோதுவாங்க. ஸோ அந்த அந்த இடத்துல காம்படிஷன் இஸ் வெரி ஹெவி தேன் த ஹோம் ஸ்டேட். ஸோ ரொம்ப நம்ம நம்ம கிளவரா நம்ம ஸ்கூலை சூஸ் பண்றதுலையும், லாங்குவேஜ் பேரியர் இல்லாமையும், ஒரு ஃபுட் கல்ச்சர்ஸ்லையும் ஓரளவுக்கு நமக்கு ரிலேட்டிவா ஸ்ட்ராங்கா. ஏன்னா கேம்பஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லையும் ஒன்று தான். ஒன்ஸ் யூ என்டர் இன் டு த கேம்பஸ், த கான்வர்ஸ் வில் பி இன் ஹிந்தி. அல்டிமேட்லி அந்த ஹோம் ஸ்டேட் பாய்ஸ் வந்து அவங்களுடைய லாங்குவேஜ்குள்ள பேசிப்பாங்க. ஆனால் லெக்சரிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல தான் இருக்க போகுது. ஸோ இதை நம்ம எப்படி நம்ம எதிர்கொள்றது அப்படின்றத நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோ என்ன மாதிரி சாய்ஸஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் அதர் ஸ்கூல்ஸ் நம்ம சூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஹோம் ஸ்டேட் பசங்க இந்த லெவலில் இருக்கிறோம் அப்படின்னா கவுன்சிலிங் போய் இமீடியட்டா, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி கீஸை வச்சு நீங்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் கரெக்ட் பண்ணி நீங்கள் எதிர்பார்த்துருக்கலாம் இவ்வளோ மார்க் எதிர்பார்க்குறேன் நான் சொல்லி கொடுத்து ஒரு 250 அண்ட் அபவ் இருந்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக வி ஆர் சேஃப் ஃபார் ஹோம் ஸ்டேட். அதர் ஸ்டேட் வேணுங்கிற பசங்க ஒரு 265 260 மினிமம் 260 இருக்கணும் அப்படின்றது யோசிச்சுக்கோங்க. வேற வழி இல்லை. அதாவது நமக்கு இங்க கிடைக்காது. ஒரு ஜென்ரல் பையன் வந்து 250 இருந்தாவே நமக்கு போதும் நம்ம நினைக்கிறோம். ஆனா நீங்க அதர் ஸ்டேட்ல நம்ம சூஸ் பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூர்ல நான் இருக்கிறேன், நான் ஹைதராபாத்ல எங்க அப்பா ஒர்க் பண்றாரு. எனக்கு ஆனா டொமினிசைல் வந்து எனக்கு வந்து தமிழ்நாடு தான். ஆனா எனக்கு ஐ வாண்ட் கோருக்கொண்டா எனக்கு வேணும் ஸ்கூலு. இல்லை நான் வந்து ஜம்ஷெட்பூரில் நான் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு தில்லையா வேணும், எனக்கு ஜார்க்கண்டில் தில்லையான்ற ஸ்கூல் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல காம்படிஷன் வெரி ஹெவி. ஸோ 260 265 மார்க்குங்கிறது மட்டும்தான் நம்மளால நம்ம காம்பன்சேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த கட் ஆஃப் எல்லாம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நம்ம கீஸ் வந்ததுக்கப்புறம் வீல் ஹாவ் அ ரிவைஸ்ட் டிஸ்கஷன் ஆன் எப்படி பண்ணலாம், நம்ம எந்த மாதிரி ஸ்கூல்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வீல் டேக் இட் அப். Thank you, boys, and we mourn for all those Pahalgam victims. ரீசெண்டாக ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்தது ஜம்மு அண்ட் காஷ்மீரில். தட் இஸ் வெரி சேடஸ்ட் மூமெண்ட் வாட் வி ஆல் எக்ஸ்பீரியன்ஸ்ட். டூரிஸ்ட் பீப்புளை வந்து அவங்க கொண்டிருக்காங்க. அது ரொம்ப கஷ்டமான ஒரு தருணமாக இருக்குது இந்த டைமில். ஸோ வி ஆல் mourn for them and we expect our government to do retaliate பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்குறோம். Let us pray for them. Thank you. Jai Hind and Jai Bharat. Thank you.